மேற்கு மீடியாக்கள்லாம் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன்ல பேசிக்கிறாரு. இது போல நெகோசியேஷன் பண்றதுக்காக உக்ரைனை பத்தி அப்படிங்கிறது போல. பட் ஆனா இத ஒத்துக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. இருதரப்புல இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன், உதாரணத்துக்கு சொல்லணும்னா வால்ஸ் அவர்கள், அமெரிக்காவோட ஸ்போக் பர்சன் வால்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதை நிராகரிக்கவும் இல்ல. பல கட்ட இதுல வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. மேபி ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கலாம், வேற ஏதாவது விஷயங்கள் பேசியிருக்கலாம், இல்ல இதை பத்தி பேசும்போது சுமூகமான தீர்வு இல்லை, இல்ல ப்ரிலிமினரி டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ இப்பவே எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லலையா அப்படின்ற கேள்விகள் வருது. அதே போலதான் பெஸ்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இந்த ஸ்போக் பர்சன், அவர் வந்து பெருமளவில் எதையும் கன்ஃபார்மும் பண்ணல, நிராகரிக்கவும் இல்லை. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கன்ட்டு. ஆனா சில அனலிஸ்ட் தரப்புல எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு உதவுறதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா மேபி பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது போல கருத்துக்கள் இருக்கு. இதுல எப்படி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவி ரஷ்யாவை, இங்க ரஷ்யா ஈரானுக்கு உதவி இஸ்ரேல அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இஸ்ரேலுங்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த வழியா ஒரு ட்ரை, அந்த வழியா ஒரு ட்ரை. உதாரணத்துக்கு உக்ரைன் கிட்ட ஏதோ ஒரு டர்ட்டி குண்டு இல்ல ஏதோ ஒரு அணு ஆயுதம் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க மேற்குலக நாடுகள் அப்படின்னா, நேரா அது ஈரானுக்கும் வந்துரும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். சோ இது போல செக்ஸ் இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் கொஞ்சம் கவனமான முறையில காய்களை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த செங்கடலை வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல எக்கனாமிக் பிளாக்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ்னால போட முடிஞ்சது. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சொமாலியாலாம் கொண்டு போய் விட மாட்டாங்க ரெஃப்யூஜிஸ. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அந்த இடத்துல போக்குவரத்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடைஞ்சல் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலா ரஷ்யானால அந்த இடத்துல இடைஞ்சல் பண்ண முடியும்ன்றத ஹவுதிஸ் வந்து நிரூபிச்சுட்டாங்க. இன்கேஸ் ரஷ்யான்ட்டு இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யமன் ஹவுதிஸ் அந்த இடத்துல வர்த்தகத்தை வந்து பிளாக்கேடு பண்ண முடியுன்றதை நிரூபிச்சுட்டாங்க. எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியூஸ் கால்வாய் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதெல்லாம் டைரக்டா அவங்க வந்து அதை செய்யற மாதிரி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொமாலிலாண்ட சொல்றாங்க அப்படின்னா, அந்த பகுதியில வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஹவுதிஸ் எப்படி அந்த இடத்துல இருக்காங்களோ அது போல இங்க அவங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பு இருந்தா மட்டும்தான் அவங்களால நாளைக்கு அந்த பகுதியில வரத தாக்குதல் பண்ண முடியும். ஹவுதிக்கு நிகரா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெடி பண்ண முடியும், ஒரு அமைப்பை ரெடி பண்ண முடியும். இப்போ அந்த செங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா ரஷ்யா கப்பல்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அது மேல தாக்குதல் பண்ணல, நாங்க இஸ்ரேல் மட்டும் பண்றோம்னு ஸ்பெசிபிக்கா சொல்லி டார்கெட்ல அடிச்சுட்டு இருந்தாங்க. இனிஷியலா சில கப்பல்கள் கடி விழுந்திருந்தது. மேபி அது ஏதாவது ஒரு இதா இருக்கலாம், இல்ல மிஸ்கால்குலேஷனா இருக்கலாம், மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கலாம். பட் பிரச்சனைன்னு வரும்போது அதை செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வேலை நேவல் பிளாக்கேடு கொசம் தான் அந்த இடத்துல ரீஅலோகேஷன் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதனாலதான் சொமாலியா லேண்டை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப அவர்கள்லாம் இருக்கிறாரா அப்படிங்கிற பார்வையில சில அனலிஸ்ட் இருக்காங்க. இதுவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இல்ல, அங்க ஒரு அமைப்பு வேணும் ஹவுதிஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி. ஹவுதிஸ் பிளாக் பண்றாங்கன்னா அவங்க கப்பல் போல உங்களோட கப்பல் போகாது அப்படின்னு பிளாக் கொடுக்குற டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கத்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்ப இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா ஈரானுக்கு, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வைதான் இருக்கு. உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் வருதோ, ஆயுதங்கள் வருதோ, இதுக்கு மேல மேற்கு கிட்ட இருந்தா அந்த அளவுக்கு, மேற்குனா அமெரிக்கா, அந்த அளவுக்கு உதவிகள் ஈரானுக்கு போகும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஹைப்பர்சோனிக் மிசைல் தொழில்நுட்பம், சேட்டலைட், ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஈரான் இப்போ அதுவும் ட்ரோன் கேரியர் எல்லாம் விட்டுட்டாங்க. ககர் ட்ரோன் எல்லாம் பறந்து காமிச்சிருச்சு. அடுத்த வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கும் போது இழப்புகள் எதிர்காலத்துல வந்து ஈரானை வந்து அவங்க ஏதாவது செய்யணும் இல்ல டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது லேஸ்ல இருக்காது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஈரான் திரும்ப ஒரு ஏர் ட்ரில் எல்லாம் செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து ட்ரில்லா இருக்கு. அதுல ஏர்ஃபோர்ஸ் ட்ரில்லும் நடக்குது. இல்ல மிக் ரக விமானங்கள், SU-24 ரக விமானங்கள், இது போல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சு டேக் ஆஃப் பண்ணி எல்லா ட்ரில்லும் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கும் மேசிவா தயாராகிறாங்க அப்படிங்கறது எங்க இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது சிரியா. இந்த சிரியால இனிஷியலா பசர் அல் அசாத் அவர்களுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவங்களை எதிர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா HTS அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப HTS வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு அந்த பேஸ வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற போல தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவும் பேஸ காலி பண்ணல. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல HTSக்கு உதவுறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா 2000 வீரர்கள், அமெரிக்க வீரர்களை அங்க இருந்து விட்ரா பண்றதுக்கான வழியை பாக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் பிளே நடந்திருக்கு. அது மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இந்த இடத்துல 2 பேரும் தோத்துருக்காங்க, ரஷ்யாவும் தோத்துருக்காங்க, அமெரிக்காவும் தோத்துருக்காங்க. இதுல பாயிண்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் ரஷ்யாவுக்கு பேஸ் இருக்கு, அமெரிக்காக்கு என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
ஃபியூச்சர்ல தான் தெரியும் துருக்கி, சிரியா இது போல நாடுகள்லாம் எப்படி இணைஞ்சு அமெரிக்காவோட செயல்படுறாங்க. இல்ல தன்னிச்சையா முடிவெடுத்து நேட்டோல இருந்தெல்லாம் பெருமளவுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்காம அவங்க இந்த பிராந்தியத்துக்கு ஏற்றபடி அவங்க தற்சார்பாகி வேறு மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏரியால என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹமாஸ் இஸ்ரேல். இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த நெட்சம் காரிடோர்ல இருந்து முழுவதும் இஸ்ரேல் படைகள் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அமெரிக்காவோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அமெரிக்கா தான் சொல்லியிருந்தாங்க. அதாவதுங்க அமெரிக்காவோட ராணுவம் இல்ல, இஸ்ரேல் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க காசாவை அப்படிங்கிறது போல. ஹமாஸை ஃபுல்லா எராடிகேட் பண்ணும் அப்படிங்கிறது போல இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பாக்குறோம் இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு. ஆனா இஸ்ரேல் எப்பவும் போல லெபனான்லயும் தாக்குதல் பண்றாங்க, சிரியாலையும் தாக்குதல் பண்றாங்க, கேட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல. ஏன்னா பல அமைப்புகள் இருக்கு, இனக்குழுக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயுத கிடங்குகள் எல்லாம் இருக்கும். அதுல சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஃபேவராகவும் இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் நடக்குது. இப்ப ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த தாக்குதலமும் சிரியாக்குள்ள தான் நடக்குது. இதுக்கு ஹெச்டிஎஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா சமீபத்துல ஒரு மேப் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த செய்தி இல்லை, இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்றேன். என்ன அப்படின்னா கோலமைட்ஸ் வந்து எங்களோட பகுதி அப்படின்னு முன்னாடி வரைக்கும் சரியா கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பகுதியே இல்லாம புதுசா ஒரு மேப் விட்டு இருக்காங்க. அதுதான் மிக பெரும் ஆச்சரியத்துக்கு இருக்கு. கோலமைட்ஸும் மட்டும் இல்ல, மேல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி பார்டர்லயும் ஒரு சின்ன பகுதி இருக்கு, டிஸ்பியூட்டட் ஏரியா. அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, சிரியாதே இல்ல அப்படிங்கிறது போல மேப் விட்டு இருக்காங்க. இது எப்படிங்க சிரியான்ற நாடு என்டையரா இணங்கி போக ஆரம்பிச்சிருச்சா? இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு நடுநிலையா இருக்க போறாங்களா, இல்ல எப்படி? யாராவது ஒருத்தவங்க சைடு எடுத்து இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு ஒருத்தவங்க சைடு எடுத்து அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கால மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ இந்த பகுதி, அதுவும் இந்த பாலியோட கேபிட்டல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து பேசஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்கு, ஆர்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காலையும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். அதுல நம்ம பார்த்ததுதான். டிஆர் காங்கோல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, சீஸ்வேர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது பெருமளவுல இல்ல. இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா கோமான்ற பகுதியில் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோமாக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பக்காவோன்னு இருக்கும். இந்த ரிவருக்கு இதுல ரெண்டோ பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் தான். அந்த பக்காவோல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்ல. இங்க பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியும் கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதியா தான் இருக்கு ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். இப்ப அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா சமீபத்தில் இந்த லாத்தியா, லுத்வேனியா, எஸ்டோனியா இவங்கெல்லாம் வந்து இந்த சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரிட்ல இருந்து வெளியே வரதா சொல்லியிருந்தாங்களே, அந்த செய்திகள் பார்த்திருப்போம். அது வெளியே வர்றதுனால என்ன மாதிரியான இழப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கரண்டோட விலை அதிகரிக்கும். ஆனா இதுக்கு முன்னாடியே கரண்டோட விலையில இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க, அதனால பெருமளவில் இப்போதைக்கு இம்பாக்ட் இருக்காது. இதுல சிக்கல் எப்படி வரும்னா கலிங்கன்கிராடு பகுதியும் தனியா இருக்கு இல்லையா? மேபி அதை வந்து ஐசோலேட் பண்றதுக்காக இது போல செய்யறாங்க. ஏன்னா எனர்ஜி கிரிட் இந்த கலிங்கன்கிராடு இவங்கலாம் இணைஞ்சிருக்கும் இல்லையா? அதை வந்து ஐசோலேட் பண்ணும், கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது போல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவையும் கலிங்கன்கிராடையும் பிரிக்கணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல எல்லா நாடுகளும் ரஷ்யாவை ஐசோலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பின்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்டிக் சீல வந்து யூஸே பண்ண முடியாத மாதிரி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் நேவல் பிளாக்கேட் போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்யால இருந்து கிளம்பக்கூடிய விசாஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே மேலும் மேலும் இந்த பிராந்தியத்தை பதட்டமாகவும் சிக்கலாகவும் தான் வச்சுட்டு இருக்கு. எந்த டைம்ல இது ஸ்பார்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை, இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களும் சரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் சரி, இப்போ ஒரு இடத்துல அலைன் ஆகிற மாதிரி தெரியுது. என்னன்னா உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மைக் வால்ஸ் அவர்கள் இருக்கா இல்லையா, அவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அதான் சொன்னாரு, யூரோப் வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பேச்சுவார்த்தைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சில அனலிஸ்ட் தரப்பு இருந்து அப்படின்னா, வார் 1, அதாவது முதல் வார், அதுல வந்து ரஷ்யா ஜெயிச்சிருந்தாங்க. பெருமளவுல எல்லா பகுதியில இருந்து வந்து உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்காக போயிருந்தாங்க. அது வந்து வார் 1, அது வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல ரஷ்யா கிளியரா வின் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வார் 2, இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பேச்சுவார்த்தை நடக்கல, அது ஒத்துக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டாங்க இல்லையா உக்ரைன் இருந்து. அதுக்கப்புறம் 2வது போர் ஆரம்பிக்குது. அந்த போர்ல மேற்குலக நாடுகள் என்டர் ஆகுறாங்க. ரஷ்யாவும் மேற்குலக நாடுகளும் உக்ரைன்ல வச்சு போராடிக்கிட்டாங்க. இப்போ
மேற்குலக நாடுகள் அந்த 2வது போரை ஸ்டாப் பண்ணிட்டு 3வது போர் உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3வது போர் எப்படின்னா, இப்ப கரண்டா ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலியமா பார்டர் லைனை ஃப்ரீஸ் பண்ணிடுறது. இப்போதைக்கு இது பேசி முடிச்சிருங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, பெலரூஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறதுக்காக, பெலரூஸ் உக்ரைனுக்குள்ள சண்டை பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனை ஏன்னா அது எப்படி வரதான் செய்யும். இப்போ போலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஓலின் ஒப்லாஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா உக்ரைன் வந்து போர்ல இருக்கும், அது பெலரூஸ்ல போய் தாக்கிட்டு இருப்பாங்க. அந்த பகுதி கொஞ்சம் சிக்கலுக்கு உண்டாகும். அந்த டைம்ல வார் 3 பெலரூஸ் வெர்சஸ் உக்ரைனா இருக்கும். எப்படி மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள போயிட்டு இருந்தாலும் அது சிக்கலாது, பிரச்சனையாது. இப்போ மேற்குலக நாடுகள் உதவி உக்ரைனுக்குள்ள இருந்து பெலரூஸ் அடிக்கும் போது உக்ரைன் இழந்த பகுதிகளை பெலரூஸ்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறது போல யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் இருக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டெரிட்டரியில அவங்க சண்டை பிடிச்சிருப்பாங்க, ஒரு பாஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப பெலரூஸ்ல வச்சு சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க, உதவிகள் பண்ணி பண்றாங்க அப்படின்னா பெலரூஸும் உக்ரைனும் இப்போ மேபி பெலரூஸ் முன்னேறி வந்து பகுதிகள் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது பெனிஃபிட்டா இருக்குல்ல பெலரூஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுங்க தெரியல. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையா இருக்கும், இதனால யாருக்கு பெனிஃபிட், ஈரானுக்கு பத்தி பேசுறாங்களா இல்ல உக்ரைனை பத்தி தான் பேசுறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்களா வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறோம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.